அண்ணா காணும், எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரதே இல்லைக்கா. டெய்லியும் வந்து உங்கள் சேனல் டைப் பண்ணி தான் லைவில் இருக்கீங்க, செக் பண்ணி வரேன். அப்படியா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா யூன்னு இருக்கும். சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே யூன்னு இருக்கும். அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். கீழே யூடியூப் இப்போ இது பண்ணோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்களோ அவங்களோடலாம் தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹரணியன் ரங்கான்னு வரும், எல்லா குழந்தையும் சிம்பிள் இருக்கும். அப்படியே உள்ள வந்துட வேண்டியதுதான். எல்லாம் ஒரு 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 தொடர்ந்து வந்து ஒரு ஒரு 3 நாள் 4 நாள் வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், லைக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருப்பானுமா. அக்கா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து சாதம் பரங்கிக்காய் குழம்பு சாப்பிட்டேன். நீ தங்கம் சிஸ்டர் ஏன் லைக் விழ மாட்டேங்கிறது? போட மாட்டேங்கிறாங்க சங்கரண்ணா. சௌந்தர் பாண்டியன் உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. வனப்பாரில் எப்போ திருவிழா அக்கா? திருவிழா தெரியலையே, என்ன வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா? ஹாய் சிஸ்டர், குட் நைட். குட் நைட் ரத்னகுமார். தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். உறவுகள் நிறைய பேர் வரவில்லை. ஆமாம் ஆமாட்டி தங்க பிள்ளை. ஹாய் கருப்பழகி. யாருமா அது? யாரு சுரேஷ்குமார் மாதிரி? வாங்க சுரேஷ்குமார் சகோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா சுரேஷ்மா? எந்த ஊர் சொல்லுங்கள். என்கிட்டலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து வாங்க. வணக்கம் பிரிக்ஸ் கிரிக்ஸ். யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வலிமையே விழி வைத்து பிரிக்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் பிரிக்ஸ் நீங்கள் ஒரு வாரமாக வரல? ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதமாக வரல. எங்கே போயிட்டீங்க? ஏன் வரல? மழை பெய்வதால் உங்களுக்கு பிடிக்குமா அம்மா என்று கேட்டால், மழை ரசிப்பதை விட்டு சில வருடங்கள் போய் விட்டது என்றார் அம்மா. அந்த நேரத்தில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஐயோயோ, இங்கே ஓகே. வீடியோ எடுத்து போடுங்க. மணப்பாறை திருவிழா அப்போ சரி தங்கப்பில்ல. பால் குடம் எடுப்பீங்களா? பால் குடம் எட் பண்ணி தங்கப்பில்ல, அதுவும் ஃப்ளாக் மாதிரி எடுத்து போடுங்க. சரி பானுதவங்க கண்டிப்பாக சாமி, கண்டிப்பாக அக்கா எடுத்து போகிறேன்னு சொல்லும். அக்கா தற்போது பெங்களூர் உள்ள சேரி தங்கப்பில் ஊட்டிக்கணும் தங்கம். பானு பாண்டியன் உங்கள் பேரில் இருக்கும் பானு எங்கள் குடும்பத்தில் நந்தி பெயர். ஓ சரி சங்கரண்ணா. அக்கா மண்டே கிளாஸ் ஸ்கேன் இருக்க எவ்வளவு அமௌண்ட்டு அவங்க? கிளாஸ் ஸ்கேனா? சவுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எவ்வளோ அமௌண்ட்டு ஆகும்னு கேட்குறீங்களா? மண்டே தலையில் ஸ்கேன் எடுக்கிறதுக்கா? 7 மந்த்து அதுவே ஒர்க்கு அக்கா, அதான் வர முடியல. சேரி தங்க சேரி பற்ற பேசுவோம். மிக்க சந்தோஷம். ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக வாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க விஜய் சாரதி வணக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்தீங்க இல்லையா? நான் சென்னை ஐடியில் மேனேஜராக இருக்கேன். அப்படியா? மிக்க சந்தோஷம். வளர்த்துட்டு வாழ்க்கை நல்ல வேலை தான். நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. சரியா? நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா விஜய் சாரதி? உங்கள் இமெயில் உங்கள் ஓகே தெரியல. ஓகே தானே அலம்பிட்டக்கா. அதுலேருந்து மண்டே கொஞ்சம் ஐயோ. அப்படியா சௌந்தரபாண்டியன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனையை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அவங்க வந்து இது மாதிரி வந்துட்டு தலை இது மாதிரி அடிபட்டுருக்கு, நான் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான், ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட் கட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து கொடுத்துருவாங்க ஜிஹெச்சில். அங்கே போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஸ்கேன் வந்து உடனே எடுத்து கொடுத்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே இங்கே போய் எங்கள் மணப்பாறைலாம் எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கலாம் உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. அது அப்போவே ரிசல்ட்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கிட்டே ஆகும், ஆனால் உடனே எல்லாமே எடுத்து கொடுத்துட்றாங்க. இருக்குது இல்லை என்ன சொல்லி டாக்டரை பார்த்துட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி பாருங்கள் சௌந்தரராஜன் சரியா? காது கேட்கலையா? ஒரு காது மட்டும் கேட்க முடியலையோ? சொல்லும் போதே கஷ்டமாக இருக்கு சௌந்தரராஜன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியாடி தங்கம், நான் திருவிழாவுக்கு வருவேன். அப்பா பாடி செல்லம், உனக்கு இல்லாத என்ன இருக்கு? செல்லம்மா தங்கம் பிரிக்ஸ் கிரிக்ஸ் சகோ வணக்கம், மகிழ்ச்சி. எங்கே ரொம்ப நாளாக காணவில்லை நேரலைக்கு, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேசுமா கேட்குறாங்க. ஜனார்த்தன் ஹாய் சிஸ்டர்.